ஹாய் நண்பர்களே, வாங்க மொடவ நாட்டுக்கு கால் தான் இப்போது சூப் பண்ண போகிறேன். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது முதல்ல க்ளீன் பண்ணிக்கலாம். இதை க்ளீன் பண்ணிக்கின்னு அது கூட இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். பூண்டு, பச்சை மிளகா போடுவாங்க. நான் பச்சை மிளகாவும் இந்த காஞ்ச மிளகா போட்டால் பிடிக்கும், அதனால் காஞ்ச மிளகா, இஞ்சி, வெங்காயம், அதுக்கப்புறமா கருவேப்பிலை. அது கூட சீரகமும் மெழுகு எடுத்துக்கலாம். கூட நான் கொஞ்சம் சோம்பு போடுவேன். பட்டையெல்லாம் தேவைப்படுறத நான் போட்டுக்கலாம். இது ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கும். இது ஒரு வேறுன்றதுனால இதை நம்ம நல்லாவே சீவிக்கணும். அதை சீவும் போது அதோட பச்சை வாசனை நல்லா தெரியுது. இது நம்ம செய்யும் போது ரொம்பவே இது ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கும். அந்த சூப்பு உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இந்த மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இதை நம்ம கழுவி இதை அரைச்சிக்கலாம். இது இப்போ மிக்சியில் அரைச்சாச்சு. இதுக்கு தேவையான பொருள் போட்டுக்கலாம். வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகா, அதுக்கப்புறமா இஞ்சி இதெல்லாம் போட்டு இது கூட சீரகம் போட்டுக்கலாம். தேவையான அளவு மெழுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக சோம்பு. இது இப்போ போய் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. இதை எப்படி நம்ம தாளித்து எப்படி சூப்பு செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. குக்கர் வச்சுட்டுக்கிறேன். லைட்டாக எனக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி போகிறேன். இதில் இந்த பட்டை, அதுக்கப்புறம் சீரகம், சோம்பு இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு மஞ்சள் போட்டுக்கலாம். இதில் உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. இந்த கலக்கி விட்டு இதுக்கு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நான் மூட போகிறேன் குக்கரை. கரெக்டாக ஒரு 5 விசிலுக்கு அப்புறம் இப்போ விசில் வரட்டும். 5 விசில் வந்தோடனே நம்ம சூப்பு குடிக்கலாம். இது 5 விசில் வந்துச்சு. இப்போ இதை வெடி கட்டிக்கலாம். சூப்பு ரெடி ஆகிடுச்சு. பாய் நண்பர்களே.